ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான குவிக் அண்ட் ஈஸி ரெசிபி பார்க்க போறோம். லட்டு. அது உங்களுக்கு புரோட்டீன், கால்சியம், அயன் ரிச்சா இருக்கும். ஸ்வீட் அப்படின்னாவே உடனே பாகு காய்ச்சணுமா அப்படிலாம் எதுவுமே இல்லை. பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்ய முடியும். ஸ்கிப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டே வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிடலாம் வாங்க. ரெகுலரா ஃபேமிலியில எல்லாருமே ஒரு நாளைக்கு ரெண்டு லட்டு அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு இந்த டெஃபிஷியன்சி அப்படிங்கறதே இல்லாம இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக் பாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா ஸ்கூலுக்கு, அதெல்லாம் நீங்க ரெண்டு எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்வீட்டா இருக்கும். அப்படிங்கறனால அவங்களும் விரும்பி சாப்பிட்டுருவாங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில 2 கப் எள்ளு எடுத்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வெள்ளையும் எடுத்துக்கலாம். ஆனா கருப்பு எள்ளு சத்து ஜாஸ்தி. இதை நல்லா வறுத்துக்கணும். எள்ளு கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் ஹைல வச்சுக்கலாம். சூடாயாச்சு அப்படின்னா ஸ்டவ்வை சிம்ல மாத்திக்கிட்டு வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். பொறுமையா வறுத்து நல்லா வெடிக்கும் பாருங்க, படப்படன்னு வெடிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஒரு நல்ல ஒரு வாசனையும் வரும். எள்ளு கிளீனா இருக்கா அப்படின்னு மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா வெயில்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா சீக்கிரம் முடிஞ்சிடும். எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது வேற பிளேட்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில 2 கப்பு வறுக்காத நிலக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹைல வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கலாம். நீங்க வறுத்த கடலையை வெளியிலேயே கூட நீங்க வாங்கிட்டும் வரலாம். சால்ட் போடாதா இருக்கணும், அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்க நிலக்கடலையும் எள்ளையும் மைக்ரோ ஓவன்லயும் வறுத்துக்கலாம், ஏர் ஃப்ரையர்லயும் வறுத்துக்கலாம். நம்மளோட டயட்ல ரெகுலராகவே வேர்க்கடலை, எள்ளு, வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு ஃபார்ம்ல சேர்த்துக்கலாம். இது பாருங்க, கடலையும் நல்லா வறுபட்டாச்சு. இந்த மாதிரி அதுலயும் இந்த மாதிரி கிராக் வந்துடும். நல்ல ஒரு வாசனையும் வரும். கடலை உள்ளேயும் நல்லா வறுபட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உள்ள பச்சையா இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது லட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்காது. சீக்கிரமும் சிக்கு வாடை வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஏதோ ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வறுத்த நிலக்கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தோல் எடுத்துட்டும் போட்டுக்கலாம், எடுக்காமையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா சூடு ஆறியிருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிட்டு அரைச்சிக்கோங்க. ஸ்பீடா அரைக்காம பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கோங்க. இப்போ ஜார்ல எள்ளு ஆட் பண்ணிப்போம். பல்ஸ் மோட்லயே கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பவுடரை அளந்துக்கோங்க. 2 கப்பு பவுடர் மிக்சி ஜார்ல நான் சேர்த்துருக்கேன். இது 1.5 கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் ஸ்வீட்டா இருக்கும். அதிக ஸ்வீட் வேணா 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச பவுடரை ஒரு பெரிய பவுலுக்கு மாத்திக்கோங்க. அதுல சின்ன சின்ன கட்டி எதுவும் இருந்தது அப்படின்னா அதை கையால உடச்சி விட்டுருங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஏன்னா மிக்சியில் அரைச்சதுனால ஒரு சூடு இருக்கும். அந்த சூடு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த பவுடரை லட்டு ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு தேவையான சைஸ் நம்ம பண்ணிக்கலாம். பெருசு, மீடியம், சின்னது, அந்த மாதிரி. நான் அந்த மாதிரி மீடியம் சைஸில் தான் எப்பவுமே பண்ணி வச்சுப்பேன். இதே மாதிரி மொத்தமாக எல்லா பவுடரும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதமானாலும் கெடாது. நம்ம வேறு எதுவும் நெய்யோ இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸோ எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது பாருங்கள், நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா ரெகுலராக ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்டே வந்தோம்னா ப்ரோட்டீன், கால்சியம், அயன் ரிச் லட்டு சர்விங்க்கு ரெடி. எவ்வளோ ஈஸியான ரெசிபி பார்த்துட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தால் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.